அனைவருக்கும் வணக்கங்க. அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு 80வது சுதந்திர தினத்தை இந்தியன்ஸ் எல்லாரும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் இந்த முக்கியமான கொண்டாட்டத்துக்கு நடுவில் ஒரு சின்ன தகவல் மக்களுக்கு. 80 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்மளோட தலைவர்கள் விடுதலை பெற்று தந்த தலைவர்கள் எல்லாரும் கனவு கண்டது என்ன? எல்லா மக்களும் இந்தியர்கள் விடுதலை பெற்ற அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சமமா ட்ரீட் பண்ணணும், அனைத்தும் சமம் என்கிற கான்செப்டில் தான் பெற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்துக்கு ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, போன வாரம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி திரு மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் நேஷனல் பிரசிடென்ட் அவர்கள் உத்தரகண்ட் போகிறாரு. அங்கே ஒரு ஈவெண்ட்டில் பங்கேற்றுட்டு அவரோட ஸ்பீச்சை முடிச்சுட்டு டெல்லிக்கு திரும்புகிறாரு. 2 நாள் கழித்து அதே ஊரில் உத்தரகண்டில் என்ன நடக்குதுன்னா, வலதுசாரி அமைப்பை சேர்ந்த ஒரு 10 பேர் கங்கை நீரை கொண்டு பியூரிஃபிகேஷன் ரிச்சுவல்னு பேரில் ஒரு யாகம் நடத்துகிறாங்க. அதாவது அவங்க க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி ஒரு செரிமனி நடத்துகிறாங்க. இது எந்த அளவுக்கு அபத்தமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தலித் தலைவர் என்ற ஒரு காரணத்துக்காக வலதுசாரி அமைப்பை சேர்ந்த அந்த மக்கள் இன்னுமே ரெட்ரோ சொல்றதோட ரிக்ரஸிவாக யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வக்கர புத்தி இன்னும் இருக்குன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. 80 வருடம் ஆனக்கப்புறம் கூட இந்த இந்தியாவில் தீண்டாமைங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குதுன்னு நான் நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம பெற்றுத்தந்த அந்த தலைவர்களுக்கு நம்ம யூஸ்வலாக புகழஞ்சலி வீர வணக்கமெல்லாம் நம்ம செலுத்துகிறோம். பட் அவங்களுக்கு உண்மையான வீர வணக்கங்கிறது என்ன? அவங்க பெற்றுத்தந்த சுதந்திரத்தை அனைவருக்கும் சமம் என்ற கான்செப்டில் நம்ம வாழ்ந்தால் மட்டும்தானே அது வீர வணக்கம். பட் நம்ம என்ன பண்ணுறோம்? வலதுசாரி அமைப்பை சேர்ந்த அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? பியூரிஃபிகேஷன் ரிச்சுவல் என்ற கான்செப்டில் ஒரு யாகம் நடத்துகிறாங்க கங்கை நீரை கொண்டு. எந்த அளவுக்கு அவங்க வக்கர மனதோடு இருக்கிறாங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. அது மாதிரி மக்களோட நம்மளும் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு விதமான ஒரு நெருடலை கொடுக்குறது. இது அவருக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அவமானம் கிடையாது. ஒவ்வொரு உண்மையான தேசபக்தி உள்ள ஒரு இந்தியனுக்கு ஏற்பட்ட ஒவ்வொருவனுக்கும் ஏற்பட்ட அவமானமாக தான் என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா அந்த காலத்தில் காந்தி கொண்டு வந்த இந்த கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் கொண்டு வந்த கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கான்செப்டே சர்வோதயாங்கிறது முக்கியமாக என்ன? அனைவருக்கும் சமம், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற கான்செப்ட். அது மரியாதை, டிக்னிட்டியும் உட்பட. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் அகிம்சா. அவரோட முக்கியமான கொள்கை அகிம்சா, காந்திஜியோட முக்கியமான கொள்கை. அந்த அகிம்சாங்கிறது என்ன? நான் வைலன்ஸ் மட்டும் கிடையாதுங்க. எல்லாரும் அது மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நான் வைலன்ஸ் மட்டுமே அகிம்சா கிடையாது. ஒடுக்கப்பட்டவர்களை மேலே தூக்கி வர்றது தான் அந்த அகிம்சாவோட முக்கியமான கான்செப்ட். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குரலாக இருக்கிறது தான் அகிம்சாவோட முக்கியமான கான்செப்ட். அப்படி இருக்கும்போது ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவருக்கே இந்த நிலைமை என்றால், தலைவரின்றி சாதாரண மக்களுக்கு இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு விதமான நெருடலை உருவாக்குகிறது. இது மனசுக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். இந்த சுதந்திர தின அன்னைக்கு முக்கியமாக இது எதுக்காக இந்த மெசேஜ் நான் மக்களிடம் கொண்டு போகிறேன்னா, எல்லா மக்களும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த இந்தியா அனைவருக்கும் சமம், அனைத்து மக்களுக்கும் சமம், அனைத்து தரப்பு மக்கள், அது ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் சமம் என்றதை மக்கள் புரிஞ்சு கொண்டு அனைவரும் சகோதரத்துவத்தோடு வாழும்போது தான் இந்த இந்தியாவாக இருக்க முடியும். I urge all people to consider the values of our constitution and live with equal respect and dignity, which is very much mandatory for everyone. Jai Hind.